கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தேடுங்கள். சொல்லுங்க, தேடு. நம்ம கேட்குறோம், நிறைய ஜெபத்தில் கேட்குறோம், நிறைய கேட்குற பழக்கம் நமக்கு நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு தேடுங்கள்ங்கிறார். சொல்லுங்க, சீக்கிங், சீக் வாஸ் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஷல் பி ஆடட் unto you. அப்போ தேடுறது மிக முக்கியமான ஒரு காரியம். தேடுதல். சொல்லுங்க, தேடு. அப்போ நம்மளை ஆண்டவர் தேடினார். உன்னை தேடி இயேசு வந்தார். அப்போ என்னை தேடி என் உள்ளத்தை மாற்றிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் காணாமல் போன ஆடாக இருந்தேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். அப்போ தேடுதல் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆண்டுகிட்ட வந்திருக்கவே மாட்டோம். நம்ம ஆண்டவரை தேடவே இல்லை, ஆண்டவர் தான் நம்மளை தேடினார். இதனால் விசுவாசிக்கிறீங்க? நம்ம உலகத்தில் அந்த வேலை, இந்த வேலை, அந்த பள்ளிக்கூடம், இந்த காலேஜு, அது இதுன்னு ஓடணும், அந்த ஆஸ்திரி, இந்த டாக்டரு, அதெல்லாம் தேடணும். ஆனால் நம்மளை தேடி ஒரு நாள் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தார்னா கண்டிப்பாக தேடுவோம். ஆண்டவர் நமக்குள்ளே இல்லைன்னா ஆண்டவர் தேடவே மாட்டோம். நல்லா கவனி. என்றைக்குமே சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை தேடுவேன் நான். எங்கள் சிஸ்டர் வரல, எங்கள் பிரதர் வரல, கேட்பேன், தேடணும். அதான் ஒரு தகப்பன். அல்ல சொல்லுங்களா, அதான் ஒரு மேய்ப்பன். மேய்ப்பன் ஆடுகளை தேடணும். அப்போ தேடுறது மிக மிக முக்கியமானது. நீங்கள் தேடுற ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா, ஸ்கூலுக்கு போனால் திரும்பி வரல, அம்மா அப்பா பேச சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள், என்ன செய்வாங்க? அப்பா அம்மா தேடுவாங்க, பிள்ளை எங்கடான்னு தேடுவாங்க. நீ பெரிய ஆளானா கூட உன்னை தேடுவாங்க. நானெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு லீவில் வரும்போது எங்கள் அம்மா பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, பஸ் ஏறி வந்து பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க. பிள்ளை வரல அப்படின்னா அந்த பஸ்ஸை பார்ப்பாங்க, தேடுவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த கண்டக்டர் கேட்பாங்க, இந்த பையன் வருவான், என் மகன் வருவான், இந்த ஸ்கூல், இந்த காலேஜ் தான் லீவ் விட்டாச்சு, வருவானே, இந்த பஸ்ஸில் வரலையே அப்படின்னு தேடுவாங்க. நல்லா கவனிங்க. எப்பயுமே நல்ல ஒரு உள்ளம், தாய் உள்ளம், பாசமுள்ள உள்ளம், கடவுள் இருக்கிற உள்ளம் எப்பயுமே தேடும். மனுஷனை, மகனை தேடும், மனைவியை தேடும், கணவனை தேடும். அல்ல சொல்லுங்களாரும். ஆண்டவர் இல்லைன்னா தான் அந்த இருதயம் தேடவே தேடாது. குடிகாரம் வந்து யாரும் தேட மாட்டான், அல்ல கொலகாரம் யாரும் தேட மாட்டான், அல்ல துன்மார்க்கம் யாரையும் தேட மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு சாராயம் கிடைச்சா போதும், மனைவியை அடித்து கொண்டுருவான், பிள்ளையை அடித்து கொண்டுருவான், பல பல காரியங்கள். ஆனால் நல்ல உள்ளம் உடைய மனுஷன் கண்டிப்பாக தேடிகிட்டே இருப்பான். நல்ல அம்மா தேடிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க நல்ல பிள்ளையா இல்லாட்டியும் கூட, அவங்க கீழ்ப்படியாத பிள்ளையா இல்லாமல் யாராக இருந்தாலும் அவங்க காணா போயிட்டாங்க, அவங்க எங்கே காணுமே அப்படின்னா, நேரம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேடுவாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் தேடுகிற மகளாக மாறணும். அல்லேலூயா. சரி, நம்ம முதல் யாரை தேடணும்? சங்கீதம் 34:4 வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை தேடினேன். நல்லா கவனிங்க. தாவீது சொல்றாரு, அவர் மேய்ப்பன் தான், ஆனால் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, அவருக்குடைய அனுபவம் என்னன்னா, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடினேன். நம்ம இந்திய மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மக்கள் பாருங்க, ஆண்டவரை தேடுறதில்ல. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாட்டு மக்களை காட்டிலும் நம்ம இந்திய மக்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள். கைதட்டு வச்சாமா. நம்ம ஆண்டவரை தேடி அங்கே பழனிக்கு போயிடுவாங்க, மருவத்தூர் போயிடுவாங்க, திருவண்ணாமலை போயிடுவாங்க, செஞ்சி போயிடுவாங்க, சிதம்பரத்துக்கு போயிடுவாங்க, சீர்காழிக்கு போயிடுவாங்க, வெறுங்காலாக போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க. அவங்கெல்லாம் யாரை தேடி போகிறாங்க? கடவுளை தேடி போகிறாங்க. கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் கடவுள் ஒருத்தர் எனக்கு வேணும் அப்படின்னு பல மலைக்கு போகிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க, பல ஊர்களுக்கு போகிறாங்க. அதிலே சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம், நீங்கள் அதாவது நம்ம ஊர் ஜனங்களை மாதிரி நல்ல ஜனங்க அமெரிக்காவுடைய போக மாட்டாங்க, சிங்கப்பூருடைய போக மாட்டாங்க, மலேசியாவில் போக மாட்டாங்க. அப்படி கேள்விப்படவே முடியாது. அல்லேலூயா. அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு இமயமலை மாதிரி இருக்குது, அங்கே ஒரு மலையில் போய் ஆண்டவரை தேடினாங்க, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஊர் ஜனங்க தான் ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணுன்ட்டு அந்த மலை, இந்த மலை, அந்த கோயில், இந்த கோயில் ஓடி ஓடி தேடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல தேவப்பிள்ளை நல்லா கவனிங்க. தாவீது அப்படித்தான் இருந்தார். நான் கர்த்தரை தேடினேன். நீங்கள் கர்த்தரை தேடுற மகனாக மாறணும். யார் இந்த உண்மையான கடவுள் அப்படிங்கிற தேடணும். சாது சந்தோஷிக்க பார்த்தாரு, யார் இந்த உண்மையான கடவுள் அப்படி அந்த கடவுள் எனக்கு தரிசனமாகணும், இல்லாவிட்டு நம்ம ட்ரெயினில் போய் விழுந்து செத்துருவேன் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே அவருக்கு தரிசனமானார், ஆண்டவரை கண்டுகிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை தேடின சாது சந்தோஷி. இன்னும் ஆண்டவரை தேடின நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை தேடினாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடின ஒருவரையும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஆண்டவர் என்னை தேடினால் நீ கண்டுபிடிப்பீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் தேடுகிறார், பரிசுத்த உள்ளத்தோடு தேடுகிறார், முழு பலத்தோடு தேடுகிறார், முழு இதயத்தோடு தேடுகிறார். ஆண்டவர் அப்படி தேடணும், அதிகாலையில் தேடணும். அல்ல சொல்லுங்களாரும். ஆமாம், தன் பாவங்களை அறிக்கை செய்து தேடணும். ஆண்டவரே பாவியா என்ன பாருங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கு, ஆண்டவரே என்னை நான் உங்களை தேடி வந்து எனக்கு வெளிப்படும், நீ எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாலான லோகம் வேண்டாமையா, வீணான மாயை வெறுத்தேனையா. பாலான லோகம் வேண்டாமையா, வீணான மாயை வெறுத்தேனையா. அல்லேலூயா. யார் வேணும்? எனக்கு நீ தான் வேணும் ஆண்டவரே. அன்றைக்கி முதல்ல நான் மரியா சொன்னான், எனக்கு இயேசு வேண்டும். கல்ற தோட்டத்தில் போய் நிற்கிறா, அவள் செத்துட்டான்னு தெரியும், அடக்கம் பண்ணியது தெரியும், ஆனாலும் விட மாட்டேன், எனக்கு இயேசு தான் வேணும். அல்லேலூயா. அவ போய் அதிகாலையில் போய் தேடினாலே, கல்றையில் போய் தேடினாலே. நல்லா நிமிஷம் சமாதியில் போய் தேடுவீங்களா அப்பா அம்மாவை? பயமாக இருக்குமே. என்னதான் உன்னை நேசிச்ச அம்மாவாக இருந்தாலும். அல்லேலூயா. பெட்டிசமினார் ஒரு வாத்தியார் இருந்தார். இந்த மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருப்பார், எழுத்தப்பில். அந்த வாத்தியார் வருவார். எப்படி தெரியுமா? காலையில் அவங்க மனைவியை தேடி வருவார். அவங்க மனைவி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு. போய் கல்லறையில் போய் அவன் மனைவி பேரை சொல்லி டெய்லி மனைவி தேடி கல்லறைக்கு போயிடுவார் இந்த வாத்தியார். நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், அட கடவுளை, என்னடா இந்த மனுஷன் எப்படி. அவன் மனைவி தேடி போயிடுவார், நல்ல சிகிச்சைவேன்னு இருப்பார், வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருப்பார், பெட்டிசமினார் வாத்தியாராக இருப்பார். மனைவி செத்து எத்தனை 5-6 வருஷம் ஆச்சுமா. மனைவியை தேடி போயிட்டு தான் வருவார். வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார். கத்தோலிக்க அவர். நல்லா கவனிங்க. இது மாதிரி அவங்கள தேடி இவங்களை தேடி பிள்ளையை தேடி. வெளியூரில் ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த மகன் இறந்துட்டான். அந்த மகனை தேடி அவங்க அப்பா அம்மா கரைக்கு போயிடுவாங்க. இந்த மனவர் இவங்கெல்லாம் வந்து எனக்கு சொல்லுவாங்க, ஆசை அந்த அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது சொல்லுங்கள். அந்த மகனை தேடி காலையில் கல்லறையில் போய் நிற்கிறாங்க, மகனை தேடி போயிடுவாங்க. நல்லா கவனிங்க. இது மாதிரி 1-2 இல்லை, ஊருப்பட்ட காரியம் அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனை நான் உன்னை தேடி வரேன். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் தேடணும். மகன் மனைவி செத்து போன மனைவி தாத்தா கணவர் அவங்கள தேட வேண்டாம். அவங்க எல்லாம் போகிறது ஆண்டவர்கிட்ட போயிருப்பாங்க. நீ ஆண்டவரை தேடினா அவங்கள பார்க்கலாம் நீங்கள். அல்லேலூயா. முதலாவது நீ ஆண்டவரை தேடணும். முதலாவது ஆண்டவரை தேடணும். சரியா? உங்களுக்கு ஒரு குறையை விட மாட்டார் ஆண்டவர். அவரை தேடி அவர் ஒரு நாளும் தென்படாமல் இருக்கவே மாட்டார். இன்றைக்கி தேடுறீங்க, இன்றைக்கி வரல ஆண்டவர், நாளைக்கு தேடுறீங்க வரல ஆண்டவர், திடீர்னு ஒரு நாள் வருவார். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் பார்க்கலாம், பேசலாம். ஆண்டவர் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார், அற்புதம் செய்வார். சரியா? 2வது மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதல்ல தேவனை தேடணும். 2வது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும். த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் அது தேடுறீங்களா? அது தேடுறதே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணுமே, தேவனுடைய நீதியை நீ தேடணுமே. அல்லேலூயா. ஆமாம், தேவ ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உள்ளது. அதான் பரிசுத்த ஆவியானவர். கைத்தட்டு குச்சாமா. பரிசுத்த ஆவியானவர் தேடணும். உன்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவி இல்லை ஒன்றா உன்னை தூங்க வைக்கும், புலம்ப வைக்கும், முறுமுறுக்க வைக்கும், கொட்டை விட வைக்கும். நல்லா கவனிங்க.
அந்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்தில் உள்ளது. தேவனுடைய நீதி என்ன? ஞானஸ்நானம் எடுக்கிறது. இப்படியாக எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு கேட்டதாக இருக்கிறது. மற்ற 3ஆம் அதிகாரத்தை சொன்னார்ல ஆண்டவர், இப்போ ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராக இருந்தீங்க, நீங்கள் உடனே ஞானஸ்நானம் எடுத்துடணும். அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருவில், உங்களோட பழகிற அதிகாரி அமைச்சர் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஞானஸ்நானத்தில் கொண்டு வரணும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதான் தேவ நீதி. அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம், இப்படியாக எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதே. ஏன்னா நீதியின் காரியம் நிறையா இருக்குது. தேவ நீதியை நிறைவேற்றணும். தேவநீதிதாஸ் இருக்காரு, பழைய கலெக்டரு, எனக்கு ரொம்ப வேண்டும். நம்ம சபைக்கு வருவார், இந்த மாதத்தில் அடுத்த மாதம் வருவார். அவர் என்னை ரொம்ப நேசிப்பார். அவ்வளவு தேவனுக்கு பயந்துருப்பார். அரசாங்கத்தில் அவருக்கு அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ தேவ நீதி. அதில் சொல்லணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை கண்டு அரசாங்கம் பயப்படுதா? உங்களை கண்டு மந்திரி பயப்படுறாங்களா? தேனி ஜெயக்குமார் சொல்லுவார், பாஸ்டர் ஒயிட் ஹேண்ட் மேன், அவரால் தான் நாங்கள் தப்பி பிழைக்கிறோம், அவரால் தான் நாங்கள் பதவியில் இருக்கிறோம், அவரால் தான் நாங்கள் கரைபடாமல் இருக்கிறோம். அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எங்களை தவறு செய்ய விடவே மாட்டார். இது தவறுனா எங்களுக்கு தடுத்து நிப்பாட்டிடுவார். அப்படி மந்திரிகளுக்கு உதவியாக இருக்கு தேவநீதிதாஸ். நீங்கள் தேவநீதியாக இருக்கணும். எந்த தேவ நீதிக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. தேவன் ராஜ்யம் நீதியை தேடுகிறார். 3வது வாசிங்க, கொலோசியர் 3:1 வாசிங்க. கொலோசியர் 3:1 சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் தேவனோடு எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையை தேடுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த ஆண்டு மேலானவளை தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். மேலானவளை தேடுங்கள். நீங்கள் மேலானவளை தேடணும் அப்படின்னா பரலோகத்தை தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். மேலானவைகளை தேடு, கீழானவைகள் அல்ல. கீழ்த்தரமான காரியம் தேடாதீங்க. இந்த பூமியில் நல்லா இருக்கலாம், இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைம்மா. நல்லா கவனிங்க. நீங்கள் இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போவீங்களா? அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே. இன்னைக்கு மரிச்சா நீ பரலோகத்துக்கு போவீங்களா? நிச்சயம் இருக்குதா? பரலோகத்தை விட்டுருவீங்க. நல்லா கவனிங்க. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை சேர்ந்து கொள். நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்க. அல்லேலூயா. நீ மேலானவைகளை தேடணும். சாப்பிட்டு 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 கறியும் மீனும் புளியும் அதை இதை கொளுத்து சாப்பிட்டு வீணாக போய் அது மண்ணோட மண்ணாக மக்கி மறையிருக்கா அந்த உலகத்தில் நம்ம வாழலை. அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு வருவாரா ஆண்டவர்? இன்னைக்கு வருவாரா ஆண்டவர்? நாளைக்கு காலையில் வருவாரா? எப்போ வருவார்? நான் போயிடுவேன் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு பறந்திடுவேன். காலையோ மாலையோ நள்ளிரவோ, அல்லேலூயா, எந்த நேரம் வந்தாலும் போய்வா நீ பரலோகத்துக்கு. ஆண்டு சொன்னார், ரகசிய வருகையில் 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். ஒரு ஏந்திரம் அறுத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவான், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேரில் நீ யாரு? அல்லேலூயா. மேலானவைகளை தேடுற மகனாக இருக்கணும். மேலானவைகளை தேடு. மேலானவைகளை கீழ்த்தனமான இந்த மண்ணு எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக வாழ்றீங்க? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு தாவீது சொல்றாரு. 119 சங்கீதம் என்ன சொல்றாரு? என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கு. நல்ல கவனி அம்மா ஐயா. அப்படியே மண்ணு கீழே எழுத்துருவோம். நீ பரலோகத்துக்கு போக முடியாது.
இந்த ஆத்மா மண்ணோட ஒட்டிட்டு இருக்கு. நிறைய பேர் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதில் ஒட்டிட்டு இருக்கு அவங்க ஆத்மா. வாட்டை பிட்டிமா, என்ன பரிதாபம் தெரியுமா? அதான் பரிசுத்தவன் பாட்டு பாடுறாரு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அல்லேலூயா. மேலானவைகளை விடக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மறிச்சாலும் துண்டைக்கான் துணிக்க தூசியை உதறி விட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதை தேடுகிறாரு. பரலோகத்தை தேடு, பரலோகத்தை தேடு. பூமியில் இருக்கும்போது பரலோகத்துக்கு மேலானவைகளை தேடு. அடுத்து 4வது வாசிங்க. செப்பனியா 2:3 வாசிங்க. செப்பனியா 2:3 வாசிங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். கை தட்டுங்க உச்சாமா. ஐயோ கடவுளே, கடவுளே, கடவுளே. மனத்தாழ்மை கொஞ்சம் கூட இல்லை மக்கள்கிட்ட. பயங்கர பெருமை. ஜெபம் பண்ண விட்டா பெருமை, பாட்டு பாட விட்டா பெருமை, ஒரு வேலையை அவனுக்கு நம்பி கொடுத்த பாசம் என்ன இல்லாமா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பெருமை. வேலை கிடைச்சிட்டா பெருமை. அப்பா சாமி, உங்கள் சேப்பா பறந்துட்டா பெருமை, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் பெருமை, ஒரு நல்ல வண்டி வாங்கிட்டா பெருமை. என்னத்தை சொல்ல, என்னத்தை சொல்ல? நீங்கள் எங்கே பரலோகத்துக்கு போவீங்க? பெருமை இருக்கக்கூடாதுல்ல. ஆண்டு என்ன சொன்னார்? மனத்தாழ்மையை தேடுங்கள். தேடு, மனத்தாழ்மையை தேடு. அங்கே சர்ச்சுகளை வர்றீங்க, தேடுறீங்க. எங்கே சோஃபா போட்டிருக்கு, எங்கே சேர் போட்டிருக்கு, எங்கே நல்லா ஃபேன் நல்லா எங்கே இருக்குது, நல்லா அந்த இடத்த தேடக்கூடாதுமா. தேடுறது என்ன தெரியுமா? ஒரு தாழ்வான இடத்த தேடணும், ஒரு எளிமையான இடத்த தேடணும், யாரும் விரும்பாத இடத்த தேடணும். சேருக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு எந்த இடத்த நீ தேடுற? ஜனங்களை பாருங்கள், அந்த சேரில் உட்காரணும், அந்த சோஃபாவில் உட்காரணும், அதில் உட்காரணும், மேலான விட தேடணும். மேடையை தேடக்கூடாது. மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே முட்டி போடு. அல்லே சொல்லுங்களாரும், ஸ்டேஜில் ஏறி உட்காரு. நீ மேலான விட தேடுறது எவ்வளோ கெட்டு போய் தெரியுமா? சபைகளும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும். அதான் அந்த காலத்து அங்கே பாயில் கூட உட்கார மாட்டோம். மற்றவங்க பெரியவங்க வருவாங்களே, அவங்க உட்காரணுமே. சேரில் உட்கார, ஐயோ பெரியவங்க வருவாங்க, யாரும் வியாதிஸ்தர் வருவாங்க, மாசமாக இருக்கவங்க வருவாங்க, அவங்க உட்காரட்டுமே. நம்ம பரவாயில்ல, கீழே உட்காரலாம், நமக்கு வயசு இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, நம்மளோட பலகீனமானவங்க வருவாங்களே, அவங்களுக்கு மேலே உட்காரட்டும். அம்மா நீங்கள் மேலே உட்காருங்கம்மா. இது மாடு கூட அறிவு இருக்குமா? இதுக்கு அறிவா? பஸ்ஸில் ஏற்றால் கூட உட்காந்துட்டு எந்திக்க மாட்டான். நம்மளால் மாசமாக இருக்கவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க, வயசானவங்க வந்துட்டாங்க. அம்மா நீங்கள் உட்காருங்க. நீ உட்காந்து சீட்டை விட்டு எந்திரிச்சு நீ எந்திக்கணும். நீங்கள் உட்காருங்கம்மா. ஐயா நீங்கள் உட்காருங்க. அப்படி அந்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ எந்திரிச்சு நிற்கணும். ஆனால் ஒரு முறை மெரினா பீச்சுக்கு மீட்டிங் போகிறோம். செல்வன் ஹியூஜ் வர்றாரு. டெய்லி வித் ஜீசஸ், தினமும் இயேசுவோடு அப்படிங்கிற ஊழியத்தை செய்கிறாரு. லண்டன்லேருந்து வந்துக்கிறாரு. அந்த மீட்டிங்கு டெய்லி போவோம். கவிஞர் கண்ணதாசனுடைய மண்டபத்தில் தங்கியிருக்கோம். கவிஞர் கண்ணதாசன் இறந்துட்டார்ல, அந்த கவிஞர் கண்ணதாசனுடைய மண்டபம் பெரிய மண்டபம் சென்னையில் இருக்குது. அதில் தான் நாங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் தங்கியிருக்கிறோம். நாங்கள் டெய்லி 4 மீட்டிங் டெய்லி மெரினா பீச்சுக்கு போயிட்டு வருவோம். எல்லா ஊழியக்காரங்க அங்கே தங்கியிருக்கிறோம். பஸ்ஸில் போகணும். எல்லாம் அவர் காசு தான், எங்கள் காசு ஒன்றும் இல்லை. அவங்க அந்த ஊழியக்காரன் செல்வன் இந்த வெள்ளைக்காரர் தான் எல்லாம் டிக்கெட்டுக்கு காசு அவர் கொடுத்துருவார். பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு தான். நாங்கள் எங்களுக்கு அதில் பொதுமக்களும் ஏறுவாங்க. ஏறினா அதில் ஜனங்க உட்காந்துருப்பாங்களா, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் சொன்னாங்களா, உட்காந்துருப்போம். உட்காந்துட்ட பிறகு தான் மற்ற ஜனங்க ஏறுவாங்க. ஏறினா லேடிஸு, நாங்கள் ஆம்பளை, சிஸ்டர் நீங்கள் அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, எந்திரிச்சு உட்காருவாங்களா? உட்கார விட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் மாதமாக இருக்காங்க, வயசானவங்க தானே இப்படி திரும்பிடுவாங்க. நான் புக்கு படிக்கிறதா, பைபிளை படிப்பாங்க. பார்க்கவே மாட்டாமா. அந்த பொம்பளை வந்து நிற்கிறாங்க, லேடிஸை பார்த்து உட்கார சொல்லிடுவாங்க யாருன்ட்டு, அப்படியே அவசரம் புக்கு படிப்பாங்க. இல்லை அந்த புக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தாவே 4 நாள் நான் பார்த்து நொந்து போயிட்டேன். ஆனால் பீகாரில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அவங்க மட்டும்தான் எதிர்ச்சிருவாங்க. டக்குன்னு கைத்தட்டுங்க உச்சாமா. அவன் தான் சோறை சாப்பிட்ற ஆள். டக்குன்னு எந்திரிச்சிடாம பாருங்க. எந்திரிச்சு
உட்காருங்க. பீகாரில் மிஷினரியாக காடு மலைகளை ஊழிஞ்சிடாம பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களோட தங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மற்ற எல்லா ஊழியத்தையும் வந்து தங்கி எங்களோட தங்கியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் டக்குன்னு சிஸ்டமாக உட்கார வச்சுருவாங்க. சின்ன பிள்ளை உட்கார வச்சுருவாங்க. சின்ன பொண்ணு உட்கார்றா, அம்மா உட்காருங்க, ஏச்சு நின்றுவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரருக்காம பாருங்க. ஏ அப்பா, அப்போ தான் இவனுக்கு அங்கே பார்க்கணும், அப்போ தான் பைபிள் படிக்கணும், கண்டுக்கவே மாட்டான். நல்ல தாழ்மையை தேடுகிற ஆண்டவர், மன தாழ்மையை தேடு. அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு மாட்டு தொழுவத்தை தேடினாரு. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? இல்லையா? அதான் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார், மாதியாகியாய் வளர்ந்தார், மாதியாகியாய் தேடுறாரு. எங்கடா மாட்டு தொழுவம்? எங்க? சத்திரத்தில் இடமில்லாதபடினால தொழுவத்தில் பிறந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் எங்கே போய் தேடுறோம்? நல்லா கவனிங்க. தாழ்மையை தேடு. சொல்லுங்கள், தாழ்மையை தேடு. நாங்கள் 550 கிராமத்துக்கு போயிருக்கிறோம். எங்கேயாச்சும் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டோமா? சிஸ்டர் கேளுங்க, வாசலை கேளுங்க, கோவியை கேளுங்க. அன்னைக்கு இந்த 40 நாள் வாசல் 40 நாள் எல்லாம் சேர் போட மாட்டோம், கீழே உட்காருவாங்க. இது நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போனாலும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 4, 5, 6 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி இன்றைக்கி நான் எங்கே போனாலும் நான் கிராம ஊழியத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு கீழே தான் உட்கார வைப்பாங்க. பாஸ்ட்டுக்கு சேர் பிடிக்காதுப்பா. அன்றைக்கி சொல்லுவேன், எனக்கு சேரே போட மாட்டாங்க, டைனிங் டேபிள் இருக்காது. நான் போகிற வீடு, நான் போகிற கிராமத்தில், நான் போகிற ஊரில் டைனிங் டேபிள் சேர் எல்லாத்துக்கு ஓரம் கட்டிட்டு எனக்கு பாய் தான் போடுவாங்க. என்ன பிரதர், உண்மையா இல்லையா? இல்லையே சொல்லுங்கள். ஏன்? அது என்றைக்கோ நாங்கள் உபவாச நாளில் லெந்து நாளில் நம்ம கீழே உட்காந்தோம். ஆனால் இன்றைக்கி வரையில் எந்த ஊருக்கு போனாலும் கீழே தான் போடுறான், பாய் கீழே தான் போடுறான், இலை போடுறான். ஏன்? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். தாழ்மையை தேடுகிறார் ஆண்டவர். தாழ்மையை தேடு. சொல்லுங்கள், அல்லையே சொல்லுங்கள் எல்லாரும். மந்திரி வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் கீழே தான் உட்காரு. நான் இப்போ எனக்கு என்னென்னா, என்ன படிப்பில் குறைவா இல்லை எண்ணத்தில் குறைவு? நான் சொல்லுங்கள், ஏன் கீழே குறை வைக்கிறான்? பாஸ்டுக்கு மேட்டிமை பிடிக்காது, அவர் பெருமை பிடிக்காது, அவருக்கு அதுக்காக பிடிக்காது. அல்ல சொல்லுங்களாரும். என்னை தூக்கி கூட விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சிஸ்டர் பிரதமர் கூட என்னை தூக்கி விடுவாங்க. ஆனால் கீழே தான் உட்காருவேன். நான் சொல்லாமே உட்காருவேன். சொல்லாமே அவங்க போட்டுருவாங்க. உன்னை, உன் பிள்ளைகளை, உங்கள் வீட்டுக்காரர், உன் சொந்தக்காரன் எல்லாமே தெரியும். என் மகனுக்கு, என் தம்பிக்கு, என் கணவனுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். நீ யார் வீட்டுக்கு போனாலும் தாழ்மையோடு இருந்து பாருங்கள், கர்த்தருங்க எங்கேயோ ஏற்றுருவார். நல்லா கவனிங்க. நாங்கள் தேனாம்பேட்டைக்கு போகிறோம். ஐயா டிஜி தினகரனுடைய பிறந்த நாளுக்கு போகிறோம். லேட்டாக போயிட்டோம். எல்லாம் ஃபுல் பேக்கடு. இது தேனாம்பேட்டை அந்த அரங்கம் ஃபுல்லாக ஐயா தினகரனுடைய பிறந்த நாள். அப்போ நாங்கள் லேட்டாக போய்ட்டு அங்கே உட்காந்துட்டோம். தினகரன் மேலே பார்த்தாரு பாருங்க, எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்லாம் உட்காந்துருக்காங்க. தினகரன் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற பையனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டதாக கூப்பிட்டு அவனை கூப்பிட்டாரு. நேராக உடையாந்து என்னை கூப்பிட்டாரு. ஐயா மேலே கூப்பிட்றாரு. என்னடா கர்த்தாவே, எல்லா மந்திரி உட்காந்துருக்கானு, எல்லாம் உட்காந்துருக்கானு, என் மேலே கூப்பிட்றாரு. மேலே இடமும் இல்லை. அப்போ நான் பின்னால் உட்காந்துட்டேன். மேடைக்கு போயிட்டேன். நான் பின்னால் உட்காந்துட்டேன். அவர் என்ன பண்ணார், எங்கே என்னார், ஐயா பின்னால் உட்காந்துருக்கேன், கூட்டுக்கு உட்கார வை. இல்லை சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள், என்ன சொல்லுவீங்க? அந்த பெரிய அந்த தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் ஆடிட்டோரியத்தில் தினகரன் கொண்டாடுற அவ்வளோ கூட்டத்தில் மந்திரி வரத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன். நான் மேன்மை தேடவும் இல்லை, சேரை தேடவும் இல்லை, மேடையை தேடவும் இல்லை, கீழே உட்காந்துருக்குறோம். ஆள் விட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உனக்கு அப்படி செய்வார் ஆண்டவர். நீ தாழ்மையை தேடணுமே. நல்ல ஆளுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாம் மேலே தான் உட்கார பார்க்குறான். மேலே சேர் கிடைக்குமா, சோஃபா கிடைக்குமா, அது கிடைக்குமா, டேபிள் கிடைக்குமா? ரொம்ப ரொம்ப மோசம். அல்லேலூயா. ஆமாம், மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாவது. இயேசுவை போல வாழணும். அல்ல சொல்லுங்க, லைக் மை ஜீசஸ். ஒரு நாள் கர்த்தர் உயர்த்திடுவார் மேலே. யாரும் சொல்லும், யாரும் நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண தேவையே கிடையாது. இன்றைக்கி வரல என் வாழ்க்கையில்
என்னை உயர்த்துங்க, என்னை மேனப்படுத்துங்க, என்னை மேலே உட்கார வைங்க, எனக்கு சேர் போடுங்க காட்டு. என் மனைவி கேட்டுவேன், பிள்ளை கேட்டு பாருங்கள். ஒரு நாளும் நான் யாரும் நமக்கு சொன்னதும் இல்லை, யாரும் பேசுனதும் இல்லை. கடவுள் அந்த காரியம் செஞ்சிருவார். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அதான் முக்கியமானது. அதான் ஆண்டு சொன்னார், நீதியை தேடுங்க, தாழ்மையை தேடுங்க. சொல்லுங்கள், தாழ்மையை தேடு. தாழ்மை எங்கேயா இருந்தால் தாழ்மையை அடுத்து தேடுங்க. சரி, அடுத்த வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். அல்ல சொல்லுங்க எல்லாரும், என்னை பாருங்க எல்லாரும். தாழ்மையை தேடுறது உன்னை கற்று சும்மா விடவே மாட்டார். நான் வந்து இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி கறி மீன் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். அதோடு நான் எங்கே போயிட்டேன், கொரியாவுக்கு போயிட்டேன். கொரியாவில் கறி மீனை கொடுக்கான். நான் பார்த்தேன், என்னடா கறி மீனை கொடுக்கான்னு சொல்லிட்டு நான் வேணாம், நான் வெஜிடேரியன் அப்படின்ட்டேன். சரி, அவனுக்கு வெறும் பச்சை, எல்லாம் பச்சை காய்கறி, பச்சை கீரை, பச்சை பருப்பு எல்லாம் பச்சையே கொடுத்தானு. ஏன்னா சாப்பிடவே முடியாது. என்னடா இது எல்லாம், எனக்கு பச்சை கீரை எப்படி சாப்பிட முடியும், பச்சை பருப்பு எப்படி சாப்பிட முடியும், என்னடா இப்படி பண்ணேன். நாங்கள் வெஜிடேரியன் சொன்னவொன்னே இப்படி ஆகிட்டான். சரின்னு மறுநாள் நான் ஆண்டை மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் என் பாசிங்க முடிச்சுக்கிறேன், நாங்கள் கொடுக்குற சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டு. சரின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே கொண்டாந்து வைக்கிறானுங்க இந்த வெள்ளைக்காரனு. ஐயோ வேண்டாம், நான் சாப்பிட்றேன், நீ கொடுக்குற கறி மீனை சாப்பிட்றேன், ஏன்னா இது பச்சை சாப்பிட முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டானே பாருங்க. எடுத்து சாப்பிட்டேண்ணா, அப்பா என்ன சொல்லுவீங்க. அந்த மீட்டிங்கில் வந்து இந்த ஒரு வெள்ளைக்காரன், தென் அமெரிக்கா சேர்ந்தவன், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அது போல் தென் அமெரிக்கா, பெரிய வெள்ளைக்காரன். அவன் எனக்கு கையோடு எனக்கு குழந்தை மாதிரி தூக்கிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அப் அப் இந்தியா, இந்தியா அப் அப் இந்தியா, இந்தியாவை உயர்த்துறேன், இந்தியாவை தூக்குறேன், நான் இந்தியா. ஐயோ கடவுள், என்னத்தை சொல்ல, இந்தியாவை தூக்குறேன்னு சொல்லி என்ன சின்ன குழந்தை மாதிரி தூக்கிட்டாருமா அவர். நானும் எனக்கு கடவுளை, என்னோட கரிமீன் சாப்பிட்றதுக்கு இந்த மரியாதை கிடைக்குது. அல்லேலூயா. எனக்கு இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. தாழ்மை இன்னைக்கு தேடுங்க. அல்லே சொல்லுங்க எல்லாரும், தாழ்மை தேடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சரியா? அடுத்து வாசிங்க, லூக்கா 15:4 வாசிங்க. லூக் சாப்டர் 15:4. லூக்கா 15:4. லூக்கா 15:4மா. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளை ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்குமளவும் தேடி திரியாதா? 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போச்சு. காணாமல் போன ஆட்டை தேடணும். அல்லேலூயா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிற, பார்த்தீங்களா, சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதா சாத்தான் லையிலே சிறையாகினார். காணாத ஆட்டின் பின்னே இயேசு கண்ணீருடன் அலைந்தார். காணாத ஆட்டின் பின்னே தேடுறாரு கண்ணீரோட. சொல்லுங்க, கண்ணில் கை வைங்க. கண்ணீரோடு தான் இயேசு தேடுவார். சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு தமாஸ் பண்ணிட்டு தேட மாட்டார். காணாமல் போன ஆட்டை தேடுறது கண்ணீரோடு தேடுவார். உள்ளம் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுறாரு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சர்ச்சுக்கு வராத ஆளை தேடுங்க, சர்ச்சுக்கு போய் வராத பின்வாங்கி போனவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னா ஒன்றும் வேணாம். பாருங்க, என்னை பாருங்கள்ல, குருசாமி சர்ச்சுக்கு வர்றதில்லை. இந்த குருசாமி மனைவி, அந்த பிள்ளை கலைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சோம். நல்ல மாப்பிள்ளை, சென்னையில் எதிரி ஆகிட்டான். நீ பாஸ்டர் பேச்சை கேட்டுட்டு நீ நான் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு சொந்த வீடு, அவனுக்கு கடை இருக்குது, சொந்த மண் இருக்குது, இன்னும் வீடு தான் கட்டலை. அடாடாடாடாடா அப்பா, சர்ச்சுக்கு போனால் இங்கே வரக்கூடாது, வீட்டுக்கு வர்றதே இல்லைம்மா. ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாரு. தண்ணி கொண்டாந்து வைப்பார், கேன் தண்ணி கொண்டாந்து எத்தனை 20 வருஷத்துக்கு மேலே அவர் தண்ணி வச்சுட்டே இருப்பார். நம்ம குருத்தோலைங்க ஆயிரம் அவர் தான் தண்ணி வைப்பார். எவ்வளோ தங்கமான மனுஷனை இந்த அம்மா கெடுத்துட்டாங்க. புண்ணியவதி சர்ச்சுக்கே வர விடுறதில்லை. அவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார், காணாமல் போயிட்டார். அவருக்காக செவிக்கும் போது அழுக தன்னால் வரும். அட கடவுளை, நல்ல மனுஷன், ஐயா ஐயா ஐயா. இதே படிக்கட்டில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, பாஸ்டர் இன்னைக்கு தற்கொலை பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். நான் இந்த படிக்கட்டில் உட்காந்துறாரு, நான் மேல் படிக்கட்டு, அவர் கீழ் படிக்கட்டு உட்காந்து அழுகிறாரு, தற்கொலை பண்ண போகிறேன்.
கல்யாணத்துக்கு முன்னாடி, என்ன வேண்டாம் குருசாமி, வேண்டாம், செத்துறாத, அவள் கிடக்கிற பைத்தியக்கார கழுத, நீ நல்லா இருக்கணும், இன்னும் 2 பிள்ளைகளாக இருக்கு, நீ தான் வாழ வைக்கணும். அப்படி அவரெல்லாம் தேத்தி காப்பாற்றி அவருக்கு எப்படிலாம் ஆறுதல்படுத்த முடியுமோ அப்படின்னு ஆறுதல்படுத்தி என்ன செய்யணும். நிச்சயம் பண்ணுறதுக்கு போய் வீட்டில் அது இதெல்லாம் பிரச்சனை. என்னை வான்னு கூட அந்த அம்மாலாம் சொல்லலை, ஏதோ வேண்டாத விருந்தாளி மாதிரி போகிறேன் வீட்டுக்கு. ஆனாலும் போய் நின்று நிச்சயத்தை நடத்தி எல்லாம் பண்ணி ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வச்சா, நீ வந்த வீட்டுக்குள்ளே வந்த குருசாமியை பாவம் வர்றதே இல்லை. அவருக்காக ஜெபம் அழுகுதான் எனக்கு. ஏடா இந்த மனுஷனை இப்படி இழந்துட்டோமே சாமி, இப்படி இழந்துட்டோமே ஆண்டவர். இது மாதிரி நம்ம சபையில் காணாமல் போன ஆடுகள் இருக்குமா, அது எப்படி காணாமல் போச்சு, யார் மிரட்டினாங்க, யார் விரட்டினாங்க, யார் திருடுனாங்க, அந்த ஆடு காணாமல் போயிடுச்சே. அது மனைவி திட்டினாளா, மகன் திட்டினானா, மருமகன் திட்டினானா, மனைவி எனக்கு தெரியாது, ஆனால் காணாமல் போச்சு ஆடு. அந்த ஆட்டை நம்ம தேடி ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கு கண்ணீர் வேணும், அது கண்ணீர் வேணும். இயேசு கண்ணீரோடு தேடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். காணாமல் போன ஆட்டை கண்ணீரோடு ஆண்டு தேடுறாரு. அதான் நான் பாட்டு பாடணும் அன்னைக்கு, அருமையான பாட்டு. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பாடணும். காணாத ஆட்டின் பின்னே இயேசு கண்ணீருடன் அலைந்தார். அப்படிங்களா? முள்ளும் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். நீங்கள் நானும் தேடணும். எத்தனை ஆத்மா போயிருச்சு தெரியுமா? நம்ம உள்ளே உட்காந்துக்கிற மாதிரி 2 மடங்கு வெளியே போயிருக்கு. அந்த 2 மடங்கு ஆத்மாத்துக்கு நம்ம அழுதே தீக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம தேடணும், கண்ணீரோடு நம்ம தேடணும். ஆண்டவர் அப்படி தேடினார் காணாத ஒவ்வொரு ஆற்றின் பின்ன. ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17 37 16 37:16 37:16. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றார். பாருங்க, இது யாரு? யோசேப்பு. யோசேப்பு, என் சகோதரரை தேடுகிறேன். அல்லேலூயா. உன் சகோதரனை தேடு, உன் சகோதரியை தேடுகிறார் ஆண்டவர். நம்முடைய சகோதரன், அல்லேலூயா, நம்முடைய சகோதரி. யோசேப்பு தேடிட்டு போறாரு. பார்த்தீங்களா? யோசேப்பு தேடினாரே, ஆண்டவர் யோசேப்பை கைவிட்டாரா? எல்லா தேசத்திலும் மேலான பதவியை கொடுத்து யோசேப்பை ஆசீர்வதிச்சார். கைத்தட்ட வச்சாம நீ தேடினா உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? யோசேப்பு தன் சகோதரனை தேடினார். நீங்கள் நான் நம்ம சகோதரிகளை தேடி ஆகணும். நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஏன் சகோதரன், அவன் ஏன் சகோதரி, அவன் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், மனம் திரும்பாமல் இருக்கலாம், அவன் இந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கவலைப்படாதீங்க, ஏன் சகோதரன் தான். கூட பிறந்த மட்டும் இல்லைம்மா, இயேசுக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ சகோதரனை தேடணும். யோசேப்பு தேடினாரு. நீங்கள் நானும் சகோதரனை பகைவன மாதிரி பார்க்குறோம், விரோதிய மாதிரி பார்க்குறோம். இருக்கவே கூடாது. என் சகோதரியை நான் தேடுவேன், என் சகோதரனை நான் தேடுவேன். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். நமக்குள்ள எந்த விதமான விரோதம், பகை, எந்த விதமான எரிச்சல், இந்த காரியமே இருக்கக்கூடாது. அருமையான மகள் சாந்தி, கிஷோர் சாந்தி இருக்கும். கிஷோர் சாந்தி அழுகும் பாருங்க. என் கூட பெரியார் ரொம்ப நாள் இருந்துச்சு, 10-15 வருஷம். கிஷோர் சாந்தி, வினோலியா, இவங்கெல்லாம் எனக்கு பழைய விசுவாசி. அடே அப்பா, அந்த ஆத்மாக்களுக்கு அழுவாங்க பாருங்க. சாந்தி இப்போ இல்லை, ஆண்டுகிட்ட போயிட்டாங்க. அந்த சாந்தி அடக்காரனையில் மழை பெய்யுது, ஆனால் சாந்தியை குளிக்கல வச்சு எப்படா அடக்கம் பண்ணுறது நான் முடிச்சுட்டு இருக்கிறேன். டக்குன்னு மழை ஆண்டு நிப்பாட்டினார். நாங்கள் ஜெபம் பண்ணி மண்ணு போட்டு முடிக்கிற வரையில் ஆண்டு மழை விடவே இல்லை. கைதறி விஷயமா அதாம்மா ஆண்டு அற்புதம் செய்கிறார். சாந்தி அப்படி அழுகும். ஆனால் போன ஆண்டு இருக்கு. ஒரு சகோதரி வரலையா, சகோதரர் வரலையா, அதுக்காக அந்த சாந்தி அப்படி அழுவாங்க. தேடுற மகளவா எங்களை கூட்டிகிட்டு போகும். என்னைய மனைவி கூட்டிட்டு சும்மா இருக்காது. தீப்பிடிச்ச சாந்தி, உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு, கழுத்தெல்லாம் தழும்பாக இருக்கும். ஆண்டை காப்பாற்றிட்டார். ஆனால் ஆத்தும ஆதாயம் பண்ணுறதில்ல, ஆத்துமக்களை தேடுறதில்ல அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அந்த சாந்தியை தேவன் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். தான் சகோதரரை தேடு. கடைசியாக பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாது ஆடுகளை லூக்கா 15 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளா? அலையிலே சொல்லுங்க, ஜாக்கிரதையாய் தேடணும். வெள்ளிக்காசு காணாம போச்சு, 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு. அலையிலே சொல்லுங்க, நல்லா பாருங்க, நீ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆப்பிரிக்காவில் பெரிய மிஷினரி. ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம். அந்த இருண்ட கண்டத்துக்கு வெளிச்சத்து கொண்டு வந்த டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவை அசைக்கிற மனுஷன், தேவ மனுஷன். மனுஷன் பிடிச்சு சாப்பிட்ற ஒரு ஊர் ஆப்பிரிக்கா. மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகம் கூட கொஞ்சம் விட்டுரும், ஆனால் இவன் பயங்கரமாக இருப்பான். அந்த மனுஷன் ரொம்ப பெரிய ஆளுகளாக இருப்பான், பயங்கரம். ஒரு அம்மா, ஒரு லேடி, இந்த ஆப்பிரிக்கா லேடி போனால் நம்ம 2 பேர் சேர்ந்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய லேடிஸ் எல்லாம். ஆப்பிரிக்காவில் பெரிய மிருகத்தை விட பயங்கரமாக இருப்பான். ஆணைக்குட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறாரு. உயிரை தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறாரு டேவிட் லிவிங்ஸ்டன். ஒவ்வொரு அட்டை ஒன்று இவ்வளோ பெரிய அட்டை ரத்தத்தை குடிச்சுன்னா அப்படியே இவ்வளோ ரத்தத்தை குடிச்சிடும். அவ்வளோ பெரிய பயங்கரமான இடத்துல எல்லா அவங்க ஊர் வீடு எல்லாம் விட்டு தியாகமாக ஊழியம் செய்கிறாரு. இப்போ அவர் சாக போகிறாரு. யார்? டேவிட் லிவிங்ஸ்டன் சாக போகிறாரு. சாக போகிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? கையில் விளக்க கொடுத்துறாரு. அவர் இப்படி பட்ட பகலில் விளக்க கொளுத்திட்டு பைபிளை திறந்து வச்சு, அவ்வளோ சூரிய வெளிச்சம் இருக்குமா, அது சூரிய வெளிச்சத்தில் விளக்க வச்சு தேடுறாரு வசனத்தை. அம்மா காபு அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்காரன் வந்து, ஐயா என்னங்க அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் விளக்க கொளுத்தி வச்சு தேடுறீங்களே, என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்கிறாரு, நான் எந்த வசனத்துக்காவது கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா நான் ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் வந்துருச்சுப்பா. நீங்கள் ஏதாவது ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர முடியாது. நான் வசனத்தை தேடுறேன். 10 வெள்ளிக்காசு என்ன, 10 கட்டளையில் ஒரு கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாமன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அல்ல சொல்லுகிறாரோ? எல்லாம் ஏன் சொல்லுங்க, எல்லாம் எந்திங்க. 10 கட்டளையில் ஒரு கட்டளைக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னா நீ பரலோகத்தை மறந்துடணும். ஆனால் தான் டேவிட் லிவிங்ஸ்டன், எந்த வசனத்துக்கோ நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா, எந்த வசனத்துக்காக நான் அர்ப்பணிக்காமல் இருந்தேன்னா, எந்த வசனத்துக்காக நான் புரியாமல் இருந்தேன்னா, எந்த வசனத்தை கூட நான் மறந்துருந்தேன்னா, நான் கண்டுபிடிச்சி அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். இல்லை எலும்புங்க. இப்போ நீங்கள் உங்கள் பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து நீங்கள் சொல்லுங்கம்மா. மத்திய 10ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லுங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால், லூக்கா அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் என்ன வசனத்துக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? நீங்கள் 66 புஸ்தகம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்தில் எத்தனை வசனம் இருக்குது? இந்த வசனத்தில் ஒரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் நீ பரலோகத்தை மறந்துடணும். என்னடா டிவி பார்த்துட்டு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு கதை புஸ்தகம் படிச்சுட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இவ்வளோ அஜாக்கிரதை. வசனமே தெரியாது, நீ எங்கே கீழ்ப்படிவ? அதுக்கு வசனம் தெரியாதானே கீழ்ப்படிவ? வசனமே தெரியாது. அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சுன்னு சொல்லி அந்த அம்மா விளக்க கொளுத்திட்டு தேடுறாங்க. விளக்க கொளுத்தி டேவிட் லிவிங்ஸ்டன் விளக்க கொளுத்திட்டு தேடுறாரு. நான் ஏதாவது ஒரு வசனத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு தேடு வசனத்தை. அல்லேலூயா. நீ வசனம் தேடுறதே இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? அந்த கமாண்ட்மெண்ட் 10 கட்டளையில் ஒரு கட்டளை நீ கீழ்ப்படினா போச்சு எல்லாமே. 10 சங்கிலி கோத்து விட்டு வளையமா கொக்கி மாதிரி மாட்டிருக்குது, சங்கிலி மாதிரி. அதில் ஒரே ஒரு வளைய மட்டும் வந்துருச்சு, என்ன ஆகும்? ரெண்டா பிரிஞ்சு போகுது. இதுக்கு இது கனெக்ஷனே இல்லை. அதில் ஒரு கட்டளை கீழ்ப்படிச்சா போச்சு, ஒரு சங்கிலி வந்துருச்சுன்னா போச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளோ தைரியமாக பைபிளை கையில் வச்சுட்டு பைபிள் வசனம் தெரியாமல் பேருக்கு பைபிள் ஆட்டிட்டு தெரியுங்க. வெட்டிமா எவ்வளோ பரிதாபம் தெரியுமா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, வசனத்தைப்படி வாழ்கிறதில்ல, வசனத்துக்கு பயப்படுறதில்ல.
அந்த வசனத்தை இப்படி வசனம் இருக்குதா, இப்படி இருக்குதா வசனம், ஏசாமி அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது கூட இப்படி எழுதிருக்குதா அப்படின்னு வசனம் தேடினானுங்களா அந்த யூதருக்கு. அந்த கதை தான் நீங்களும். இப்படிலாம் வகையில் வசனம் இருக்குது. எனக்கு அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்கள் தேட வேண்டியது தேடணும். இல்லைன்னு சொல்லுங்க, வசனம் தேடணும், வெள்ளிக்காசு தேடணும், இல்லைன்னா நிலைமை பரிதாபமாகிருவீங்க. நீங்கள் முதல்ல ஆண்டவரை தேடணும். இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், நீதியை தேடணும், பிரசனத்தை தேடணும், நிறைய 7 காரியத்தில் இதெல்லாம் தேடணும். மேலானவை தேடணும், தாழ்மையை தேடணும். அல்லே சொல்லுங்க எல்லாரும். தேவ ராஜ்யத்தை தேடணும், பரிசுத்தாவியை தேடணும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு போட்டு காசையும் பொருளையும் பேரையும் புகழையும் தேடி வீணாக போயிடக்கூடாது. எல்லா கரங்களை உயர்த்துங்க. எல்லா அப்பாட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மை தேடி வந்துக்கிறேன் ஆண்டவரே, தகப்ப நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே, அவன் மேலானவர்களை தேடுவேன் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்துங்க. எல்லா அப்பாட்ட சொல்லுங்கள், வாய் தரேன் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் தேடாமல் வசனம் தேடாமல் வந்துட்டேன் ஆண்டவரே. காணாமல் போன என் சகோதரனை தேடலை ஆண்டவரே. காணாமல் போன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியஞ்சின்னு பேரை வச்சுக்கிட்டு எங்கெங்கே சுற்றி தேடல ஆண்டவரே. காணாமல் போன ஆட்டுக்காக நான் கண்ணீர் வடிக்கலை. பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. பின்வாங்கி போன மத்தியில் ஊழியஞ்சவங்களை கேளுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. டோட்டலி லார்ட் ஐ சப்மிட் மை பாடி சோல் ஸ்பிரிட் அண்ட் ஃபீட் லார்ட் ஹெல்ப் மீ டு சீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தை தேடணும், தேவ நீதியை தேடணும், தேவனை உண்மை தேடணும் ஆண்டவரை. இழந்து போன ஆத்துமாக்களை தேடணும் ஆண்டவரை. என் சகோதரனை தேடணும், என் சகோதரியை தேடணும். நான் அவங்க தேடாமல் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் திருவந்து பங்கெடுக்க போகிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன யோக்கியதை இருக்குது ஆண்டவரை. எல்லாம் தூங்கி விழுந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு எந்திரிச்சு நின்னா கண்ணத்தை கசக்கிட்டு எவ்வளோ நிர்விசாரம். எப்படி திருவந்து வாயை திறப்பீங்க? நான் காணாமல் போன ஆட்டை தேடுறதே கிடையாது. எவன் செத்தானே, எவன் பொழைச்சானே, நான் நல்லா இருந்தால் போதும். என்ன பரிதாபமான வாழ்க்கை. எல்லா கரங்களை உயர்த்த ஏசப்பா, ஏசப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஆண்டவரே மக்களை தேடணும் ஆண்டவரே. நீ காணாமல் போன ஆட்டை தேடின தேவன் ஆண்டவரே. காணாத ஆட்டின் பின்னை கண்ணீரோடு அலைந்த தேவன். நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிற கிருபை செய்யும். அந்த உணர்வுகள் இருந்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த டெடிக்கேட்டட் இதை அந்த புரோக்கன் ஹார்ட் இதை தாரும். ஒரு தாய் தன் பிள்ளையை தேடுற மாதிரி நான் தேடணும் ஆண்டவரே, நான் தேடணும் ஆண்டவரே. கண்ணீரோடு மரியாள் போல் இயேசுவை தேடுவோம். என் வாழ்க்கை அப்படி மாறணும் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்க நிலைமை மாறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னை தாழ்த்துக்கிறேன். திருவந்து பங்கெடுக்கும் போது உங்கள் இருதயம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே, உங்கள் உள்ள எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. அந்த கிருபை தாங்க. இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.